வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் சிலர் விவசாய வேடம் போட்டு விவசாயத்தை கொச்சப்படுத்துகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ராமநாதபுரத்தில் வருகின்ற 30ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அப்பாவி பொதுமக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கக்கூடாது. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வேண்டுகோள். இந்தியுடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம். அதிக வேலை வாய்ப்புகள் வருமானத்தை நியூசிலாந்து வழிவகுக்கும் என பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் சிலர் விவசாய வேடம் போட்டு விவசாயத்தை கொச்சப்படுத்துகின்றனர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மாநகராட்சிக்கு அருகே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேளாண் கண்காட்சி 2 நாள் நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், உழவர்கள் பின்னால் நாம் நிற்கிறோம் என்பதை காட்டும் வகையில் வேளாண் கண்காட்சி உள்ளது என்றார். பின்னர் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை தேடி அலையக்கூடாது என்பதற்காகத்தான் கண்காட்சி நடத்துகின்றோம் என்று கூறினார். தொடர்ந்து சிலர் விவசாயம் வேடம் போட்டு விவசாயத்தை கொச்சப்படுத்துகின்றனர் என்று விமர்சித்தார். இதையடுத்து திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 5 ஆண்டுகளில் 1,94,000 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் வருகின்ற 30ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை கண்டித்தும் திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்தும் அதிமுக தரப்பில் வருகின்ற 30ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதலமைச்சர் ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க கூடாது என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2 வாகன உரிமையாளர்களுக்கு இடையிலான மோதலை கட்ட பஞ்சாயத்து செய்து தீர்க்க வந்த சேப்பாக்கம் பகுதி திமுக 63வது வட்ட செயலாளர் கெட்ட வார்த்தைகளால் பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நாகரிகமின்றி பொதுமக்களை வாய்க்கு வந்தபடி வசைப்பாடும் நபர்கள் தொடங்கி பெண்களின் பாதுகாப்பை சூறையாடும் காமுகர்கள் வரை அனைத்து உடன்பிறப்புகளையும் ஆளும் கட்சி திமுறை ஊட்டி வளர்த்துவிட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். இத்தகைய கருப்பு சிவப்பு படையை கைக்குள் வைத்துக் கொண்டு தமிழகத்தை தலைகுனிக்க விடமாட்டோம் என்று முழங்குவது வெட்கக்கேடு என்றார். உடனடியாக அவதூறாக பேசிய வட்ட செயலாளர் மீது, இருசக்கர வாகன உரிமையாளரை தாக்கிய கார் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் தெரிவித்தார். இந்தியாவுடனான தடையில்லா வர்த்தகம் ஒப்பந்தம் அதிக வேலைவாய்ப்புகள் வருமானத்தை உறுதி செய்யும் என நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் தெரிவித்துள்ளார். அண்மையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இந்தியாவும் நியூசிலாந்தும் அறிவித்துள்ளன. 2 நாட்டு பிரதமர்களும் தொலைபேசி வாயிலாக உரையாடி இதை உறுதி செய்தனர். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறி நியூசிலாந்தில் அரசியல் எதிர்குறிகள் எழுந்து வருகின்றது. இந்த ஒப்பந்தத்தால் இறக்குமதி வரி குறைப்பு, தொழிலாளர்கள் விதிகளில் சீர்திருத்தங்கள், பணி விசா விரிவாக்கம், இந்திய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆகியவை கிடைக்க வாய்ப்புள்ளதால் நியூசிலாந்து மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு நெருக்கடி ஏற்படும் என நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தனது முதல் பதவி காலத்தில் இந்தியாவுடன் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவோம் என்று தாங்கள் கூறினோம் என்றும் அதை தாங்கள் தற்பொழுது நிறைவேற்றியுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் 140 கோடி இந்திய நுகர்வோருக்கான கதவை திறப்பதன் மூலம் அதிக வேலைவாய்ப்புகள், அதிக வருமானம் மற்றும் அதிக ஏற்றுமதிகளை உறுதி செய்கிறது என்று அவர் கூறினார். சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதியில்லை என்றும், பெரியாரின் பெயரை சொல்ல தகுதி இல்லாதவர்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்திற்கு வந்த அன்புமணிக்கு பாமக பொருளாளர் திலகபாமா, வன்னியர் சங்க துணைத் தலைவர் நடராஜன், மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். இதன்பின் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்பொழுது அவர் ரோட்டரி சங்க நிகழ்ச்சிக்காக மதுரைக்கு வந்ததாக கூறினார். பின்னர் தமிழகத்தில் அன்றாட பல வகையான போராட்டங்கள் திமுக அரசு எதிர்த்து நடைபெறுகிறது. தொடர்ந்து சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை என்றும், பெரியாரின் பெயரை சொல்ல தகுதி இல்லாதவர்கள் என்றும் தெரிவித்தார். அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. 62,000 கோடி ஆண்டிற்கு வட்டி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில 3 பங்குக்கு மேல். ஆனால் அந்த கடனை எதற்கு வாங்குகின்றார் என்றால் அன்றாட செலவுக்காக. ஆலந்தூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனின் பிறந்த நாளை ஒட்டி அன்னதானமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சென்னை ஆலந்தூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி தென்சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் சேகர் பாட்ஷா, மாநில சிறப்பு அழைப்பாளர்கள் ஆனந்தராஜ், சுந்தரவரதன், மாநில இணை செயலாளர் திலீப் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேலை, தையல், வீல் சேர், இஸ்திரிப்பட்டி போன்ற பொருட்களை இலவசமாக வழங்கினர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தேர்தல் உயர்மட்ட குழு சுந்தரவர்தன், செயற்குழு அறிவிப்பாளர் சந்திரகாசன், வடக்கு பகுதி தலைவர் திருஞான சம்பந்தம், தெற்கு பகுதி தலைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக அமைச்சரவைகள் கார்ப்பரேட்டுகளின் பங்குதாரர்கள் இடம்பெற்றுள்ளார்களா என முதலமைச்சரிடம் தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜக்தீப் சிங் தலேவால் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சம்யுக்த கிசான் மோர்ச்சாவின் தமிழக நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தமிழக ஒருங்கிணைப்பாளர் பி.ஆர். பாண்டியன் தலைமை வகித்தார். இதில் தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜக்தீப் சிங் தலேவால், இணை ஒருங்கிணைப்பாளர் அபிமன்யு கோஹார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இதையடுத்து ஜக்தீப் சிங் தலேவால் செய்தியாளரிடம் பேசிய பொழுது, தனியார் நிறுவனங்கள் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் உள்ளிட்ட பல்வேறு பேரழிவு திட்டங்களை நிறைவேற்ற தமிழக அரசு துணை போகிறது என்றும், இத்திட்டங்களுக்கு எதிராக போராடும் பி.ஆர். பாண்டியன், செல்வராஜ் உள்ளிட்ட போராளிகள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு 13 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக அமைச்சரவைகள் கார்ப்பரேட்களின் பங்குதாரர்கள் இடம்பெற்றுள்ளார்களா என முதலமைச்சரிடம் தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜக்தீப் சிங் தலேவால் கேள்வி எழுப்பினார். இதன் பின்னர் பி.ஆர். பாண்டியன் செய்தியாளரிடம் பேசிய பொழுது, திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். இதே நிலை நீடித்தால் தேர்தல் களத்தில் விவசாயிகள் திமுகவுக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். एक केस किया गया, एक मुकदमा किया गया, और मुकदमा क्या था वो इस बात को अगर समझते हैं तो ऐसा लगता है बिल्कुल झूठा मुकदमा, फॉल्स केस लगाकर इनको जेल भेजने का काम किया गया। क्योंकि हमारा ये मानना, ये क्लियर बात हो चुकी है कि जो वहाँ गैस निकालने के लिए वहाँ ड्रिलिंग की जा रही थी, மண்பாண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரண தொகை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் நாராயணன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறுவன தலைவர் நாராயணன் தலைமை வகித்தார். இதில் ஏராளமான சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து நிறுவன தலைவர் நாராயணன் செய்தியாளரை சந்தித்து பேசிய பொழுது, தைப்பொங்கல் தொகுப்புடன் ஒரு மண்பானையும் மண்ணடுப்பு மண்பாண்ட தொழிலாளர்களிடம் இருந்து அரசு கொள்முதல் செய்து தமிழக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிட வேண்டும். மண்பாண்ட குடும்பங்களுக்கு வழங்குகிற நிவாரண தொகை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார். மேலும் தமிழக அரசு கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தல் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கப் போவதாக தெரிவித்தனர். 3000 ஆண்டுகளுக்கு 4000 ஆண்டுகள் ஒரு முறை உலகம் சேர்த்து வருகின்ற போது இன்றைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சி மூலமாக தோண்டி எடுக்கின்ற இடங்களில் எல்லாம் கனிம வளைகளில் எல்லாம் என்ன கிடைக்கிறது என்றால் பானை ஓடுகள், பானை சிலைகள். மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி உங்கள் தலையில் 5 வருடம் மிளகாய் அரைப்பார்கள் என்று பாமக சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்ச்சியில் பாமக சௌமியா அன்புமணி பங்கேற்றார். அப்பொழுது அவருக்கு
மேலதாளங்கள் முழங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து சௌமியா அன்புமணிக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. பின்னர் அவர் சிங்கப்பெண்ணை எழுந்து வா என்ற தலைப்பில் பெண்களிடம் பேசிய பொழுது, மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குகின்றனர். ஆனால் தேர்தல் நெருங்கி வரும் பொழுது 1000 ரூபாய் எத்தனை ரூபாயாக பெருகுகிறது என்று தெரியாது. மேலும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி உங்கள் தலையில் 5 வருடம் மிளகாய் அரைப்பார்கள் என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளரும் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரவுள்ளனர். இதையொட்டி மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் பக்தர்கள் எளிதில் சுவாமி தரிசனம் செய்வது குறித்தும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை ஆட்சியர் ரவி பிரகாஷ், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் பக்தர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு ஆய்வு செய்தனர். அரசு வாகனத்தை தங்கள் வீடுகளுக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் முன் முல்லை பெரியாறு அணைக்குள் நடக்கும் முறைகேடுகளை கண்டித்து பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் பேசிய பொழுது, அரசு வாகனத்தை தங்கள் வீடுகளுக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதிக்குள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை கேரளாவில் உள்ள தேக்கடிக்கு மாற்றம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் கம்பத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையில் தங்கியிருந்து பணி செய்ய வேண்டிய 3 ஏஇ, ஒரு ஏஇ ஸ்கொயர், ஒரு ஜேஇ, இந்த 5 பேரும் அணையில ஒரு மாசமா இல்லை. ஒரு ஏஇ இருக்கா, அவரும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டார். ஊழலால் பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் புதுச்சேரி வர தயங்குகிறார்கள் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரியில் குறைந்தது 6 பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை அமர்த்த உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். ஊழலால் பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் புதுச்சேரி வர தயங்குகிறார்கள் என்றும் அவர்கள் உள்ளே வரும் போதே பேரம் பேசப்படுகிறது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சிங்கப்பூர் போலதான் உள்ளது என சொல்லும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியதற்கு பதிலளித்த அவர், புதுச்சேரியை விட்டே வெளியே செல்லாத அவர் சிங்கப்பூரை பற்றி பேசுவதாக தெரிவித்தார். மேலும் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து தங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும் என்று கூறினார். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்களுக்கு பால் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் முன் வந்து எல்லா சிஎம் பார்த்து நான் கொடுப்போம். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த ஸ்டடி பண்ணும்போது அதுதான் முதல் இது பயணமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் தான் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கோடி பக்கம் நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். கோவையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு 20 மையங்களில் நடைபெறுகிறது. இதற்காக தேர்வு மையங்கள் காலை 7:30 மணியளவில் திறக்கப்பட்ட நிலையில் 9 மணிக்குள் அனைவரும் தேர்வறைக்குள் சென்றனர். இதில் தேர்வு எழுத வருபவர்களை பரிசோதித்த பின்னரே தேர்வு மையக்குள் அனுமதித்தனர். நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்ற 3 ஆயுதங்களை கொண்டு தங்களை எதிர்க்கும் கட்சிகளை பாஜக ஒடுக்கி வருகிறது என்று திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்துக்கு அருகில் உள்ள வடகரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திண்டுக்கல் லியோனி பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரம் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அமலாக்கத்துறை தாவேக நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அமலாக்கத்துறை பாஜகவின் தேர்தல் யுத்தியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் தங்களை எதிர்க்கும் கட்சிகளை நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்ற 3 ஆயுதங்களை கொண்டு பாஜக ஒடுக்கி வருகிறது எனவும் தெரிவித்தார். அமலாக்கத்துறை வந்து
இன்னைக்கு பிஜேபியினுடைய ஒரு தேர்தல் யுக்தியா அது பயன்படுத்தப்படுறாங்க. யார் அவங்கள எதிர்த்து பேசுறாங்களோ அவங்கள அமலாக்கத்துறையை வச்சு ஒரு மிரட்டுறது. அவங்கள்ட்ட இருக்க 3 ஆயுதம் நீதிமன்றம், அமலாக்கத்துறை, இன்னொன்று வருமான வரித்துறை. இது 3 வச்சுதான் அவங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சென்னை திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பாரிமுனையில் இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்த திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த 5 மற்றும் 6வது மண்டல தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அறிவித்துள்ள தூய்மை பணியாளர்கள் நாளை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்த இருப்பதாக தெரிவித்தனர். தொடர்ந்து நிரந்தர பணி நியமனம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவடிமருது அருகில் உள்ள திருக்கோடி காவலில் மண்பாண்டம் செய்யும் தொழிலை 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் செய்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் பொங்கல் பண்டிகை நாட்களிலும் சில்வர், பித்தளை பானைகளை பயன்படுத்தி பொங்கலிட்டு விழாவினை கொண்டாடி வரும் பழக்கம் அதிகரித்து வருவதால் மண்பாண்டங்களின் விற்பனை சமீப காலமாக குறைந்து வருகிறது என்றும் மண்பாண்டம் செய்யும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் இயற்கை மற்றும் மண்பானைகளின் தன்மை மற்றும் குணங்களை அறிந்து மீண்டும் மண்பானைகள் பொங்கல் சமைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாட சிலர் ஆர்வம் காட்டி வருவதால் தாங்கள் பொங்கல் பானை, சட்டி மற்றும் அகல் விளக்குகள் ஆகியவற்றை மட்டுமே தற்போது உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்தனர். மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதத்தில் ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்றும் அதனை மீண்டும் தமிழக அரசு வழங்கினால் தங்கள் தொழிலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. எங்களுக்கு வர வர இந்த மண்பாண்ட தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் எல்லா துறைக்கும் சில இதுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க. அதேமாரி எங்களுக்கு மண்பாண்ட தொழிலில் பறவை காய்ச்சல் பரவுவதால் கோவை கேரளா எல்லையில் கழிவுகளுடன் வரும் வாகனங்களை கால்நடை மருத்துவ குழுவினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். கேரளாவில் ஆழம்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் உள்ள பண்ணைகளில் வளர்த்து வந்த கோழிகள், வாத்துகள் அடிக்கடி செத்து மடிந்தன. இதைத் தொடர்ந்து இதன் மாதிரிகள் போபாலில் உள்ள உயர் பாதுகாப்பு விலங்கு நோய் கண்டறியும் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு நடத்தப்பட்ட மாதிரி சோதனைகள் H1N1 என்ற பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து உடனடி நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவிட்டதோடு பறவை காய்ச்சல் பாதிப்பு உள்ள இடங்களில் கோழி, காடை, முட்டை ஆகியவை விற்பனை செய்ய தடை விதித்துள்ளது. தொடர்ந்து பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகள், வாத்து மற்றும் காடைகளை மொத்தமாக அடிக்க கால்நடை பராமரிப்புத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சல் தமிழகத்திற்குள் வராமல் தடுக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதை ஒட்டி கேரள எல்லையான வாளையார், வேலந்தாவளம் போன்ற சோதனை சாவடிகளில் கால்நடைத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அதோடு இல்லாமல் அம்மாநிலத்திலிருந்து வாத்து, கோழி, முட்டை, கோழி தீவனங்களுடன் வரும் வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். விளைநிலத்தை அதிகாரிகள் அளவீடு செய்யாததால் ஆத்திரமடைந்த விவசாயி ஒருவர் மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன் நெல் நாற்றுகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே உள்ள தாழகுணம் கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் தனது நிலத்தை அளவீடு செய்வதற்காக நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவு வாங்கி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் 1 மாத காலம் ஆகியும் சர்வேயர் நில அளவீடு செய்ய வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் தன் நிலத்தில் நடவு செய்வதற்காக நாற்று விட்டிருந்த நெல் நாற்றுகளை டிராக்டர் மூலம் ஏற்றி மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து வட்டாட்சியர் வேலு விவசாயி ராஜேந்திரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலத்திற்கு அளவீடு செய்து தருவதாக உறுதியளித்தார். இதன் பின்னர் விவசாயி அங்கிருந்து நாற்றுகளை டிராக்டர் மூலம் மீண்டும் ஏற்றி சென்றார். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் பாஜக நிர்வாகி வீட்டில் மர்ம நபர்கள் நள்ளிரவில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் பாஜகவின் முக்கிய பிரமுகர் தொகுதி அமைப்பாளர் செல்வமணி வசித்து வருகிறார்.
இந்நிலையில் அவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்பொழுது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையும் திமுகவினரையும் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். பின்னர் அவர் கூட்டம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் செல்வமணியை வாசலுக்கு அழைத்துள்ளார். அப்பொழுது அவர் வெளியே வந்த பொழுது மறைந்திருந்த 6 பேர் கொண்ட கும்பல் திடீரென கத்தி, கடப்பாரை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவரை தாக்க முயன்றனர். இதனை அறிந்து கொண்டு அவர்களிடமிருந்து தப்பி வீட்டிற்குள் ஓடினார். இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நோக்கினர். இது குறித்து மணிமங்கல காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று பொக்கிஷமான போர்வாள் திருடப்பட்டதை அடுத்து பொறையார் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 போர்வாள்களில் ஒன்று காணவில்லை என பொறையார் காவல் நிலையத்தில் தொல்லியல் துறை இளநிலை உதவியாளர் தினேஷ்குமார் புகார் அளித்தார். இதுகுறித்து பொறையார் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போர்வாள் மாயமானது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் அக்கா இறந்த துக்கம் தாங்காமல் தங்கையும் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்த விஜய் தன்னுடன் பணிபுரிந்து வந்த சக ஊழியரான யுவஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் திருமணமான 10 நாட்களில் குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவியை உயிர் மாய்த்துவிட்டு விஜய் தன் உயிரை தானே மாய்த்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் அக்கா இருந்த துக்கம் தாங்காமல் ஹேமாஸ்ரீ கடும் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். மேலும் ஹேமாஸ்ரீக்கு ஏற்கனவே திருமணமாக்கி 4 வயதில் மகன் உள்ள நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்த ஹேமாஸ்ரீ தன் உயிரையும் மாய்த்து கொண்டார். இதில் அக்கா இருந்த துக்கம் தாங்காமல் தங்கையும் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட மாணிக்கவாச சுவாமி ஊர்வலத்தினால் பக்தர்கள் மணிக்கணக்காக காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் மாணிக்கவாசர் திருவிழா நடைபெற்றது. இதில் மாணிக்கவாசர் மாடவீதி உலாவின் பொழுது கோபுர தெருவில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுவாமியை பக்தர்கள் தூக்கி கொண்டு சென்றனர். இதன் காரணமாக பக்தர்கள் மணிக்கணக்காக காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. பின்னர் திருவண்ணாமலை நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். தருமபுரியில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் லீக் முறையில் நடைபெறும் இந்த போட்டிகளில் ஸ்டேட் மற்றும் நேஷனல், இன்டர்நேஷனல் அளவில் விளையாடி வெற்றி பெற்ற வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். வெற்றி பெறும் ஆண்கள் அணிகளுக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும், பெண்கள் அணிகளுக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார், தருமபுரி காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் பங்கேற்று போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, திமுக கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே சாலைகள் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது ஈச்சர் வாகனம் மோதியதில் 20 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் சுற்றுலா மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு சுற்றுலா பேருந்தில் தனது மாநிலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இயற்கை உபாதை கழிப்பதற்காக பேருந்து சாலை ஓரத்தில் நிறுத்தியுள்ளனர். அப்பொழுது தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரத்திலிருந்து மைசூருக்கு சென்ற லோரி ஏற்றுவதற்காக சென்ற ஈச்சர் வாகனம் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து பின்பக்கம் மோதியதில் ஈச்சர் வாகனத்தின் முன்பகுதியும் சுற்றுலா பேருந்தின் பின்பகுதியும் சேதமடைந்தது. இதில் டிரைவர் செந்தில்குமார், அவருடன் வந்த மகாராஜன் மற்றும் சுற்றுலா பேருந்தில் இருந்த 18 பயணிகள் என மொத்தம் 20 பேர் காயமடைந்தனர். தகவலிருந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் நடித்த துரைந்தர் திரைப்படம் உலக அளவில் 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் நடிப்பில் இயக்குனர் ஆதித்யா தார் இயக்கத்தில் கடந்த 5ஆம் தேதி துரைந்தர் படம் வெளியானது.
இப்படத்தில் மாதவன், அக்ஷய் கண்ணா, அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், சாரா அர்ஜுன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பாகிஸ்தான் ஆபரேஷன் லியாரி மற்றும் இந்திய உளவுத்துறை நிறுவனமான ராவ் மேற்கொண்ட ரகசிய பணிகளை அடிப்படையாக கொண்டு படம் உருவாக்கப்பட்டது. இதனால் இப்படம் 6 வளைகுடா நாடுகளில் தடை செய்யப்பட்டாலும் வசூலில் சாதனை படைத்து வருகிறது. இந்நிலையில் படம் வெளியாகி 21 நாள் கடந்த நிலையில் துரைந்தர் திரைப்படம் உலக அளவில் 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. இதன் மூலம் 2025ஆம் ஆண்டு அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் பனிப்பொழிவு முன்னெச்சரிக்கை காரணமாக 1191 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் நியூயார்க், சிகாகோவில் அதிக அளவு விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு முன்னெச்சரிக்கை காரணமாக 1191 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு 3974 விமானங்கள் தாமதமாகி உள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நியூயார்க் நகரில் ஒரே இரவில் 10 அங்குலம் வரை பனிப்பொழிவு இருக்கும் என்றும் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ITF டென்னிஸ் தொடரில் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டிகள் மாயாவை வீழ்த்தி ராஷ்மிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவின் மகாராஷ்டிராவில் பெண்களுக்கான ITF டென்னிஸ் தொடர் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டிகள் இந்தியாவின் ஸ்ரீவலி ராஷ்மிகா, மாயா ரேவதி மோதினர். இதில் சிறப்பாக விளையாடிய ராஷ்மிகா 2-1 என்ற செட் கணக்கில் மாயாவை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் ஒன்று ஒரு சவரன் 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 110 ரூபாய் அதிகரித்து 13,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 880 ரூபாய் அதிகரித்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,13,456 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 274 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் சிலர் விவசாய வேடம் போட்டு விவசாயத்தை கொச்சப்படுத்துகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ராமநாதபுரத்தில் வருகின்ற 30ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அப்பாவி பொதுமக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கக்கூடாது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வேண்டுகோள். இந்தியுடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம். அதிக வேலை வாய்ப்புகள், வருமானத்தை நியூசிலாந்து வழிவகுக்கும் என பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.